தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து இந்த சிலுவை தியான செய்திக்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாகிய நானும், பாஸ்டர் ஷீலா டேனியல், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா, அலன் பிரைட் பிராங்க்லின். நாங்கள் குடும்பமாக இந்த செய்திக்குள்ளாக உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சிலுவை தியானங்களை குறித்து, சிலுவை பாடுகள், அதை ஒட்டி நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிரோடு எழுந்த பொழுது மகதிலே மரியாள் அவரை மகதிலே மரியாளுக்கு ஆண்டவர் காட்சி அளித்தார். காட்சி அளித்த பொழுது அவர் சொன்னார், என்ன சொன்னார்? என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று சொல்லி யோவான் 20வது அதிகாரம் வசனம் 17 நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன பாருங்க, when Jesus appeared to Mary Magdalene, he told her, do not cling to me, for I have not yet ascended to my Father. புரியுங்களா? அதாவது என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்தில் ஏறி போகவில்லை. ஏன் இயேசு கிறிஸ்து மகதலேன மரியாள் இடத்திலே இந்த வார்த்தையை சொன்னார்? அல்லேலூயா. சற்று நம்ம சிந்திப்போம், தியானிப்போம் இந்த காரியத்தை. இயேசு ஏன் சொல்ல வேண்டும் மகதலேன மரியாளிட்டு, ஏன் என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை என்று சொல்கிறார்? ஏன்னா முக்கியமாக இயேசு உயிரோடு எழுந்த அந்த இயேசுவை அடக்கம் பண்ணாங்க. அப்புறமாக அந்த கல்லறை திறக்கப்பட்ட பொழுது அங்கே போய் ஸ்திரீகள் பார்க்கும் பொழுது அவர் இல்லை. திடீரென்று அங்கே இயேசு தோன்றிய பொழுது அவளுக்கு ஓவர் ஜாய், மகதலேன மரியாளுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா காணாமல் போல தேடணும். அவர் என்ன செய்தார்? இப்போ நேரடியாக தோன்றுகிறார். தோன்றுகின்ற பொழுது அவரை பார்த்த பொழுது அவர் என்ன செய்யறாருனாக்கா, இப்பொழுது அவரை தொட வருகிறார். எப்படி அவர் பூமியிலே அவர் மாமிசம் சதயமுடையவராக இருந்தது போல இப்பொழுது அவர் இருக்கிறார் என்று நினைத்து அவரை தொட வருகிறார். ஆனால் அவர் இப்பொழுது எப்படியாக இருக்கிறார்? ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் மேனாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் தேவன். ஏன்னா இப்போ ஆவிக்குரிய, அதாவது அவருடைய உயிர் தெளிந்த பொழுது ஒரு மகிமின் சரீரமாக, ஒரு ஆவிக்குரிய சரீரமாக அவர் தோன்றக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அதனாலே மகதலேன மரியாள் வருகின்ற பொழுது அவர் என்ன செய்யறாரு? அந்த ஹியூமானிட்டி ரிலேஷன்ஷிப் அந்த முறையில் அணுகாதபடி இப்ப ஸ்பிரிச்சுவலாக மகதலேன மரியாளோடு கூட அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அவளோடு கூட சம்பாஷணை செய்யக்கூடியவராக இருக்கிறார். என்னை தொடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இன்னும் அவருடைய அந்த மிஷன் ஒர்க்க முடியல. ஏன்னா அவர் பூமியில கல்வாரி சிலுவை பாடுகளை ஏற்று மரித்து அடக்க செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவினிடத்துக்கு செல்லணும். ஒரு பெரிய மிஷன் ஒர்க்கோடு கூட பூமிக்கு வந்தார். அது இப்பொழுது இன்னும் நிறைவேறவில்லை. அதனால்தான் அவர் சொல்கிறார், மகதலேன மரியாளே, நீ என்னை தொட்டு நான் என்ன சிவனியே இப்பொழுது இவர் மிஸ் பண்ணக்கூடாது, கெட்டி பிடிச்சி நீர் எங்கேயும் போய்விடக்கூடாது, இதுவே என்ன நம்ம தேடிட்டு இருந்தோம், இப்போ கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லி இயேசுனுடைய அந்த பரலோக பயணத்தை, அந்த மிஷன் இன்னும் முடியல, அதை முடிப்பக்கூடிய அந்த பிதாவினிடத்து செல்லக்கூடிய காரியத்தை தடை செய்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு என்ன செய்தார்? என்னை நீ தொடாதே என்று சொன்னார் மகதலேன மரியாள் இடத்துல. ஹல்லேலூயா. அவர் இன்னும் பரமேறி செல்லல. அவர் அப்படி அவளுக்கு காட்சி அளிக்கிறார். அவர் இன்னும் பரமேறி செல்லவில்லை. அந்த ஹியூமானிட்டி ரிலேஷனோடு கூட அவர் பார்க்கிறான். ஆனால் அவர் ஆவிக்குரிய ஒரு விதத்திலே அவர் உயிர் தெழுந்தவராக இருந்ததுனால்தான் அவளை தொடாதே என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை வச்சிருந்தார். ஃபோக்கஸிங் ஆன் ஸ்ப்ரெட்டிங் த நியூஸ். அதாவது நான் உயிர் தெழுந்து விட்டேன், அதனாலே என் பிதாவினிடத்துக்கு நான் செல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனால் நீ என்ன செய்யணும்? நீ போய் உன்னுடைய சகோதரர்களிடத்தில் எல்லாரிடத்திலும் போய் நான் உயிர் தெழுந்து விட்டேன், அவரை கண்டேன் என்று சொல்லு. வேதத்திலே இயேசு கிறிஸ்து முதல் மிஷனரியாக மாற்றியது சுவிசேஷ, அதாவது இவாஞ்சலிஸ்டாக மாற்றியது யாருன்னா மகதலேன மரியாளைத்தான். ஹல்லேலூயா. நீ போய் நான் உயிர்த்தெழுந்த காரியத்தை, இந்த காரியத்தை நீ ஸ்ப்ரெட் அவுட் பண்ணு, இது எல்லாருக்கும் சொல்லு. சகோதரர்களுக்கு, உன்னோடு இருந்தவர்கள், என்னை பார்த்தவர்கள் எல்லாருக்கும், நான் பூமியில் இருந்தபொழுது ஊழியம் செய்ய எல்லாருக்கும் இயேசு சொன்னபடியாக உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற
இந்த காரியத்தை நீ என்ன செய்யணும், கோ அண்ட் டெல் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னாரு, ஏன்னா அது முக்கியம். நீ போய் சொல்ல வேண்டியது. நீ என்னோட நின்று பேசிக்கிட்டு ஐயோ ஏன்னா நீ உலாவிக்கு, அதாவது என்னோட கூட பேசி காரியங்களை பேசி உன்னை விட மாட்டேன், நீ இப்படியா இருந்தேரு அப்படியா இருந்தேரு நேரத்தை வீணாக்காதபடி கோ அண்ட் டெல், நீ உடனடியாக உயிர் தெழுந்து விட்டேன் என்ற இந்த செய்தியை என்னை பரப்பு, ஜனங்களுக்கு பரப்பு, உலகத்துக்கு பரப்பு என்று சொல்லி இயேசு என்னை தொடாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்ப இயேசு என்னை தொடாதே என்று மரியாள் எழுத்துல ஏன் சொன்னார் என்றால், இயேசு என்னன்னாக்கா அவர் பார்த்தீங்கன்னாக்க அவர் இப்பொழுது அவர் அந்த முன்னால இருந்த அந்த சரீர பிரகாரமான ஒரு இயேசு அல்ல, இப்ப ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு இயேசு இருக்கிறார். அவர் இன்னும் பிதாவின் இடத்தில் அவர் ஏறி செல்லவில்லை. அதனாலே அது மட்டுமில்ல, அவர் பார்த்தீங்கன்னாக்கா இவள் அதை காட்டிலும் நம்ம உட்கார்ந்து என்னோட பேசுவது மற்ற இதை காட்டிலும் நீ ஜனங்களுக்கு போய் சொல்ல வேண்டியது மிக மிக முக்கியம், அதுதான் முதன்மை என்று சொல்லி மகதலேனை மரியாளிடத்தில் என்னை தொடாது, நான் என் பிதாவின் இடத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது, நீ உடனடியாக சகோதரர்களிடத்தில் எல்லாத்தையும் போய் சொல் என்று சொன்னார் என்று யோவான் 20வது அதிகாரம் வசனம் 17 நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் மிக முக்கியம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் மகதலேனை மரியாள் இடத்துல என்னை தொடாதே என்று சொன்னதுக்கு காரணம் இந்த 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஸ்பிரிச்சுவல் அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே வேளையிலே அவர் என்ன செய்தாரு, பிதாவின் இடத்தில் செல்வதற்கு முன்பாக 40 நாட்கள் பூமியிலே உலாவிக்கொண்டு பூமியிலே சீடர்களுக்கு தென்பட்டாரு. அவர் ஸ்பிரிச்சுவல் மேனாக இருந்தாரு. அதே போல பார்த்தீங்கன்னாக்க தோமாவுக்கு அவனுடைய அவிசுவாசத்தை போக்கும்படியாக ஒரு பிசிக்கல் இயேசுவாகவும் அவனுக்கு காண்பித்தார். சரிங்களா. நம்ம தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அதனாலே அவர் என்ன செய்தார், ஒரு ஸ்பிரிச்சுவல் இயேசுவாக இருக்கிறார். பழைய அந்த காரியங்கள் பழைய முன்னாலே பூமியிலே உலாவி கொண்டார், மாம்சம் சதையும் போடு, அதல்ல. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அவர் இன்னும் பரமேறி செல்லவில்லை. மூன்றாவதாக இந்த செய்தியை உடனடியாக எல்லாருக்கும் நீ பரப்ப வேண்டும். நீ ஒரு சுவிசேஷியாய் உலகத்தில் சென்று இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், நான் பார்த்தேன், அவரோட உரையாடினேன் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு மகதலேனை மரியாள் இடத்துல என்னை நீ தொடாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் அநேக இந்த வேதத்துடைய கருக்களான சத்தியங்களை இந்த நாளில் தியானித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். இதை கவனியுங்கள், மிக பிரயோஜனமா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னை உங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.